தங்க மோதிரம், வெள்ளி மோதிரம், பிளாட்டினம் மோதிரம் இதெல்லாம் போகிறதில்ல அது ப்ராப்ளம். ஐயா ஐயா இருக்குங்கய்யா. நம்ம இப்போ அதை கௌரவத்தின் இல்லைன்னா நம்மளுடைய செல்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக அதை பார்க்குறோம். பிளாட்டினம் போட்டு சரிஞ்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? பிளாட்டினங்கிறது என்ன கேட்டால் அது எல்லாருக்கும் அட்வைசபிள் கிடையாது. அதுவும் டைமண்டும் எல்லாருக்கும் அட்வைசபிள் கிடையாது. எங்கேயுமே நீங்கள் உங்களுடைய செல்வத்தை இல்லை உங்களுடைய டாம்பிகத்தை இல்லை உங்களுடைய பணக்காரத்தன்மையை வெளிக்காட்டிக்கிறதுக்காக ஒன்று செஞ்சீங்கன்னா அது நஷ்டத்தில் முடியும் சர்வ நிச்சயமாக. இன்னைக்கு உங்களுடைய பகட்டை காட்டிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற அத்தனையுமே உங்களுக்கு பாதாளத்தை தான் காட்டும். உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்து உங்களுடைய இன்னர் லைக்கிங்காக ஒன்று செஞ்சீங்கன்னா சந்தோஷம்தான். எனக்கு BMW கார் வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. நல்லா நேர்மையாக உழைங்க, சம்பாதிங்க, எந்த காலகட்டத்தில் வாங்க போகிறன்றதை பிளான் பண்ணி அதை நோக்கி பயணப்படுங்க, BMW வாங்க, ஓட்டுங்க. ஆனால் இதை பார்த்து 4 பேர் நான் பணக்காரன் நினைக்கணும், என்னுடைய பணத்திமிரை நான் வெளியே காட்டணும், 4 பேர் அப்படியே பயந்து ஓடணும் காரை வரதை பார்த்து, இப்படி ஒரு மாதிரி திமிர்த்தனமான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் நினைச்சாலும் அது வெற்றியை கொடுக்காது சாமி. இது என்னுடைய தாழ்மையான கருத்து.